வணக்கம். இலங்கையின் ஆய்வுச் செய்திகளுக்காக நான் ஹரிணி. நாடாளுமன்றத்தில் ஒரு சிறப்பு கூட்டம் இடம்பெற்றுள்ளது. அது தொடர்பிலான சில விடயங்களை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா எம்பி கூறியுள்ளார். அவரது கூற்றின்படி முதலாவது விடயமாக சுகாதாரம் சம்பந்தமான விடயங்கள் கதைக்கப்பட்டுள்ளது. இதில் வடக்கு மாகாணம் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதில் ஸ்ரீதரன், சத்தியலிங்கம், பவானந்தராஜா, ரஜீவன் ஆகிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதில் யாழ்ப்பாணம் வைத்தியசாலை தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. அந்த வைத்தியசாலையில் கண் சிகிச்சை பிரிவில் பிரச்சினை உள்ளதாக ஜனாதிபதிக்கும் சுகாதார அமைச்சருக்கும் கடிதம் மூலம் வைத்தியர் மலர்வண்ணன் அனுப்பியிருந்தார். அது தொடர்பாக இன்று நான் சுகாதார அமைச்சருடன் கிடைத்த போது அவர் இனி கண் சிகிச்சை பிரிவில் குழப்பம் ஏற்படாது என உத்தரவாதம் அளித்திருப்பதாக கூறியிருந்தார் என்றார். இரண்டாவது விடயமாக வடக்கில் உள்ள தாதியர்கள் வைத்தியசாலையில் 170 தாதிய உத்தியோகத்தர்களுக்கு 3 வருடமாக பணம் செலுத்தாமல் வேலை வாங்கியதற்கான முறைப்பாடு இன்று சுகாதார அமைச்சருக்கு வழங்கப்பட்டது. அதற்கு அவர்கள் அது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ள உள்ளதாக கூறியுள்ளார்கள் என்றார். அடுத்ததாக நாங்கள் கிளிநொச்சி சம்பந்தமாக கதைத்திருந்தோம். இன்றைக்கு ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் ஒரு சில விடயத்தை முன்வைத்து கோபமாக பேசியிருந்தார். காரணம், ஏன் வடக்கு மாகாணத்தில் நீங்கள் ஒரு ஒசுசல கட்டிடத்தை திறக்கக்கூடாது என்று கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு அந்த பக்கம் இருந்தவர் சொன்ன பதில், வடக்கில் பார்மசி கட்டுவதற்கு முறையான காணி இல்லை என்று கூறினார். அதற்கு எங்களது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிளிநொச்சி வைத்தியசாலை வளாகத்தில் கட்ட முடியும் என்று வாதாடினார்கள். அது தொடர்பாக கலந்துரையாடி முடிவெடுக்கப்படும் என கூறப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அதனைத் தொடர்ந்து கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகரிற்கும் அர்ஜுனா எம்பிக்கும் இடையில் வாக்குவாதம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறைக்கட்டுவான் இறங்குதுறைக்கு 500 மில்லியன் ஒதுக்கப்பட்டதாக மீன்பிடித்துறை அமைச்சர் கடந்த டிசிசி மீட்டிங்கில் கூறியிருந்தார். ஆனால் அரசாங்கத்தால் வரவு செலவு திட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கின்ற 2021 தொடக்கம் 2025 ஆண்டுக்குரிய மேஜர் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் என்ற புத்தகத்தில் மேம்பாட்டுத்துறை அமைச்சின் கீழ் அந்த 500 மில்லியன் கணக்கினை காண கிடைக்கவில்லை. அது சம்பந்தமாக முதலாவது தடவை மீன்பிடித்துறை அமைச்சரிடம் கேட்டபோது அதற்குரிய பதிலினை அவர் கூறவில்லை. அந்த 500 மில்லியன் தங்களுடைய வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்படாவிட்டால் அரசாங்கத்திடமிருந்து எங்கிருந்து பெற்றுக்கொண்டீர்கள், ஏன் அது சம்பந்தமாக மக்களுக்கு தெரிவிக்கவில்லை என்ற கேள்வியை கேட்டிருக்கின்றேன் என்றார். அது சம்பந்தமாக விவாதிக்கப்பட்டது. டிசிசி கூட்டத்தில் செய்யப்பட்ட ஒளிப்பதிவினை அரசாங்க அதிபர் பிரதீபன் அவர்களிடம் கேட்டபோது அதை தருவதற்கு தயங்குகிறார். இன்று மீண்டும் ஒருமுறை அவரிடம் கேட்க போகிறேன். டிசிசி மீட்டிங்கில் என்ன கதைக்கப்பட்டது என்பது தொடர்பாக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. அதனை மக்களுக்கு காண்பிக்க சொல்லியிருக்கிறேன் என்று அர்ஜுனா எம்பி கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் அர்ஜுனா எம்பி எழும்பி கதைக்க முற்பட்ட போது சபாநாயகர் அவர் அர்ஜுனாவை நோக்கி என்ன விடயத்தை கதைக்க போகின்றீர்கள் என கேள்வி எழுப்பினார். அதற்கு அர்ஜுனா எம்பி, அரசாங்க எம்பி ஒருவருக்கு 1 நிமிடம் கொடுத்தீர்கள் தானே, அதே மாதிரியான விடயத்தை தான் நானும் கதைக்க போகின்றேன் என்றார். மறுபடியும் தவிசாளர் குறுக்கிட்டு, அவர்கள் கூறியதற்காகவா நீங்கள் பதில் கூறுகின்றீர்கள் என்றார். அப்போது அர்ஜுனா எம்பி, நான் அது தொடர்பாக கதைக்கவில்லை, அரசாங்கத்திற்கு 1 நிமிடத்தினை கொடுத்துவிட்டு இருந்தது போல் இருங்கள், ஏன் இடையில் குழம்புகிறீர்கள், மறுபடியும் முதலிலிருந்து 1 நிமிடத்தை எண்ணிக்கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளார். அதன்பின் கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகர் தொடர்பான குறைபாட்டினை முன்வைத்து அதற்கான விளக்கத்தினை தருமாறு அர்ஜுனா எம்பி கூறியுள்ளார். இந்த விடயத்திற்கு பதிலளித்த கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகர், அமைதியாக கொண்டு செல்லப்பட்ட விவாதத்தை சிவபூஜையில் கரடி புகுந்தது போல் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா குழப்புவதாக கூறினார். உங்களுடைய பிரச்சனையை உங்களுடன் வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். நாடாளுமன்றத்தில் இன்றைய அமர்வில் ராமலிங்கம் சந்திரசேகர் பேசிய போது அர்ஜுனா எம்பி ஒழுங்கு பிரச்சனையை எழுப்ப விரும்பினார். அர்ஜுனா எம்பி தொடர்ந்தும் சந்திரசேகரை இடைமறித்த போது அவருக்கு ஒழுங்கு பிரச்சனையை எழுப்ப 30 வினாடிகள் வழங்கப்பட்டது. இதன்போது உரையாற்றிய அர்ஜுனா எம்பி, சபாநாயகர் தன்னை கைது செய்யுமாறு போலீசாருக்கு கடிதம் அனுப்பியிருந்ததாக கூறினார். இதன் பின்னர் மீண்டும் உரையாற்றிய அமைச்சர் சந்திரசேகர், அர்ஜுனா எம்பி அமைதியாக சென்று நாடாளுமன்றத்தை சிவபூஜையில் கரண்டி புகுந்தது போல குழப்புவதாக குறிப்பிட்டார். அத்துடன் கயிறு ஒன்றை கொண்டு வந்து அர்ஜுனாவை கட்டி போடுங்கள் எனவும் கூறியுள்ளார்.
முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்டங்களில் தீயணைப்பு படை இல்லாத காரணத்தினால் திடீரென்று ஏற்படும் தீ விபத்துகளின் போது பெரும் சிக்கல்கள் எதிர்நோக்க வேண்டியிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வின் போது உரையாற்றுகையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், முல்லைத்தீவு மாவட்டம் நிலப்பரப்பால் பெரிய மாவட்டமாக உள்ளது. அந்த மாவட்டத்தில் கடைகள், விவசாய நிலங்கள் என்பவற்றில் தீ ஏற்பட்டால் உடனடியாக அணைப்பதற்கு இந்த மாவட்டத்தில் தீயணைப்பு படை இல்லை. வவுனியா அல்லது யாழ் மாவட்டத்திலிருந்து தீயணைப்பு படை வந்து தீயை அணைக்க வேண்டிய நிலையில் உள்ளது. மக்கள் தீயால் பாதிக்கப்படும் பொழுது தீயை அணைப்பதற்கு பெரும் சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள். இதனை அரசு கருத்தில் கொண்டு முல்லைத்தீவு மாவட்டத்தில் அரசாங்கம் தீயணைப்பு படையை உருவாக்க வேண்டும் என்றார். முன்னாள் அபிவிருத்தி குழு தலைவர் பிள்ளையானுக்கு மட்டக்களப்பில் பிடித்த காணிக்கு ஒப்பம் வழங்கப்பட்டிருக்கும் அரசாங்கம் மட்டக்களப்பு மாநகர சபை எல்லைகளுக்குள் உள்ள காணிகளுக்கு ஒப்பம் வழங்க பின்வாங்குவது ஏன் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார். குறித்த விடயத்தை இன்று நாடாளுமன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த அரசாங்கம் செய்த தவறுகளை தட்டு கேட்பீர்கள் என்ற அடிப்படையில் தான் மக்கள் அந்த ஆணையை தற்போதைய அரசிற்கு வழங்கியுள்ளனர். இது தொடர்பில் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் மற்றும் பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர்கள் சரியாக கவனிக்கவில்லை. இந்த நிலையில் தற்போதைய அரசாங்கம் ஏனைய அமைச்சர்களை அமைத்து இதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுமா? இல்லை என்றால் சொல்லுங்கள், நாங்கள் அடுத்த அரசாங்கத்தை பார்த்துக் கொள்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார்.